ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ரிச்சான ரெசிபி, ஹோட்டல் ஸ்டைலில், நார்த் இண்டியன் ஸ்டைலில் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மலாய் பன்னீர். அதுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதுவும் பேஸ்ட்டாக அரைக்கணும். இன்னொரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது ஒரு தனி பேஸ்ட்டு, இது ஒரு தனி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதில் சேர்க்குற பொடி காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி மலாய் பன்னீர் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் போடுறேன், இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கம்மியாக போதும் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம இன்னொரு பேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுறேன். இது க்ரீமியாக வர்றதுக்காக இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 2 பேஸ்ட் அரைச்சிருக்கோம். ஒன்று வெங்காயம், இஞ்சி, தக்காளி, மிளகாய் பேஸ்ட். இது இன்னொன்று முந்திரி பருப்பு, கசகசா, வெள்ளை எள்ளு பேஸ்ட்டு. இதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ செய்கிறதுக்கு. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அது சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் அதை போட்டுக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த 4 பொடியையும் அதில் போடுறேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் இப்படி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இப்போ இது அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். மலாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்லம்மா? ஆமாங்க. இதை சாதத்தோட சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பரோட்டா கூட இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இறக்கி வச்சு பிளேட்டிங் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. நல்ல ரிச்சான ஃபுட்டு. நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு. மலாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.